சில மாநிலங்களுக்கு தானாக நிதி செல்கிறது, ஆனால் தமிழகம் மறுபடியும் தனது உரிமையை கேட்டு பெற வேண்டி இருக்கிறதே என்கின்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது திமுகவினுடைய எம்பி திருச்சி சிவா பேசியிருக்கிறார். அவர் இது குறித்து கூறியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். நேற்றைக்கு மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய வீட்டில் அவருடைய தலைமையில் திரு ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் முன்னிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து இரு அவைகளின் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நேற்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் மக்களவையிலே சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை என்பது முழுமையாக பாரபட்சம் காட்டுவதாக, எதிர்க்கட்சிகளை முற்றிலும் புறக்கணிப்பதாக, தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே தேவையானதை தந்து கேட்டதை கொடுத்து அவர்களை தங்கள் பக்கத்தில் இருத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இருந்தது. ஆக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது நாட்டுக்கு என்று ஒட்டுமொத்தமானது என்பதற்கு பதிலாக ஆளுகின்ற கட்சியினுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறும் என்று வருகிற போது இதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு நியாயமாக வர வேண்டிய, தமிழ்நாடு என்ற பெயரே உச்சரிக்கப்படவில்லை. ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணம் இதுவரை தரப்படவில்லை. அதுபோல எய்ம்ஸ் மருத்துவமனை அடுத்த நிலை என்ன என்று தெரியாது. தர வேண்டிய எந்த வகையுமே நமக்கு கேட்பதெல்லாம், ஏன் வெள்ள நிவாரணங்களுக்கு கேட்ட நிதி கூட இன்னும் தரவில்லை. ஆனால் வரப்போகிற என்று சொல்லி பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் வேறு சில மாநிலங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்கிற போது இது ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. தமிழ்நாடும் இல்லை, திருக்குறளும் இல்லை என்ற பதாகைகளை ஏந்தி கொண்டு அங்கு நமது எம்பிக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.